இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லார் மேலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நம்ம இந்த நாளிலும் சந்திக்க செய்த தேவாதி தேவனுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்காக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 19 அதிகாரம் 30வது வசனம். யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இது 6வது வார்த்தை. இயேசு கிறிஸ்து சொன்ன 6வது சிலுவையிலிருந்து அவர் சொன்ன 6வது வார்த்தை. இதை சொன்னவர் முடிவில்லாதவர், ஆதியும் அந்தோமானவர், நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர், என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர், முடிவில்லாதவர். அவர் சொல்லுகிறார் முடிந்தது என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் பிறந்து ஒரு மனுஷனாக வாழ்ந்து அவர் செய்ய வேண்டிய கிரியைகளை எல்லாம் அவர் செய்து முடித்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு அது எப்படி சாத்தியமாயிற்று என்று நான் வேதத்தில் பார்க்கும் பொழுது அவர் சொன்னார், என் பிதாவுக்கு சித்தமானவைகளையே நான் செய்கிறேன் என்று சொல்லி. இந்த உலகத்தில் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் சிருஷ்டித்து இந்த உலகத்தில் அனுப்பினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. முகாந்திரம் இல்லாமல் கர்த்தர் நம்மை படைக்கவில்லை. ஏனென்றால் சங்கீதம் 139 நாம் படிக்கிறோம், நாம் உருவேற்படும் நாட்களெல்லாம் அவருடைய புஸ்தகத்திலே எழுதியிருந்ததாம். நம்முடைய எலும்புகள் எல்லாம் உருவாகும் முன்னே அவை அனைத்தும் அது உருவேற்படும் நாட்களும் அவருடைய புஸ்தகத்திலே எழுதியிருந்ததாம். நம்மை விசித்திர வினோதமாய் அவர் சிருஷ்டித்தார். ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி ஹி ஹஸ் மேட் அஸ். ஒரு அவசியமில்லாத ஒரு காரியத்தை அவர் அவ்வளவு பிரயாசப்பட்டு உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அழகழகாக இந்த உலகத்திலே சிருஷ்டித்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல குணங்கள் உண்டு, நாம் தேடி போகிற தீய வழிகள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். எல்லா மனுஷரையும் அவர் நேசிக்கிறார். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்த எல்லா வேதாகம பக்தர்களும் சொல்லுகிற ஒரு காரியம், அவர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் கிருபை உள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் அன்பாகவே இருக்கிறார். உங்கள் எல்லார் மேலும் கூட கர்த்தர் அன்பாக இருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், உண்மையான அன்பை இந்த உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியவில்லையே, பிள்ளைகள் கூட அவர்கள் காரியத்திற்காகத்தான் என்னிடம் வருகிறார்களே ஒழிய அவர்களிடம் அன்பு காண முடியவில்லையே, என் பெற்றோர் என்னை நேசிக்கவில்லை என்று நினைக்கிற பிள்ளைகள் இருக்கலாம். என் மனைவி உண்மையாக என்னிடம் அன்பு செலுத்துவதில்லை என்று நினைக்கிற கணவன்மார் இதை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இல்லை, என் கணவன் என்னிடம் அன்பாகவே நடந்து கொள்வதில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் அன்பாகவே இருக்கிறவர். அவர் உங்களை அழகாக சிருஷ்டித்தார், அழகாக சிருஷ்டித்து முடித்தார். அவருடைய விருப்பம் எல்லாம் அவருடைய அந்த இன்ப ராஜ்யத்திற்கு நாம் எல்லாரும் போக வேண்டும், அந்த ஆனந்த பாக்கியத்தை நாம் எல்லாரும் அனுபவிக்க வேண்டும் என்பது தான். ஆனால் நாமோ வழி தப்பி அவனவன் தன் வழியிலே போனோம். மனுஷனை செம்மையானவனாக கர்த்தர் சிருஷ்டித்தார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் என்று சொல்லி இருக்கிறது. நாம் நம்முடைய வழிகளிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் விழ பண்ணினார். இயேசு கிறிஸ்து இங்கே முடிந்தது என்று சொல்லுகிறது. நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவர் முடிவில்லாதவர், அவர் பூரணமானவர், அவருடைய கிருபை பூரணமானது. ஆனால் அவர் இங்கே முடித்த காரியம் நமக்காக செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். இயேசு கிறிஸ்து லூக்கா 12:50 ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டுமென்று விரும்புகிறேன், ஆகிலும் அது நிறைவேறும் அளவும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து முழுகி முடித்த ஸ்நானம் இதுதான், அந்த கல்வாரி பாடுகள் தான். எதற்காக என்றால் உங்களையும் என்னையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்ப, அவருடைய அக்கினியை நம்முடைய வாழ்க்கையிலே போடுவதற்காக, அக்கினிமயமான நாவுகளால் இறங்கி வந்த அந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கும் தருவதற்காக. ஆகவே அவர் பாடுகளை பட்டு நிறைவேற்றி முடித்தார். இன்னொரு இடத்திலே லூக்கா 12:27 ஒரு வார்த்தை சொல்லுகிறது,
அவர் நிறைவேற்றி முடித்தார். என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலத்திற்கு காலம் வந்திருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி முடிந்தது. வேதத்தில் முழுவதும் நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கன்னிகையினிடத்தில் அவர் பிறப்பார், அந்த பாலகன் அப்பா அம்மா என்று கூப்பிட அறியும் முன்னே தேசம் ரெண்டாக போகும், இப்படியெல்லாம் நிறைய வார்த்தைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என் தாகத்துக்கு காடியை கலந்து கொடுத்தார்கள் என்று சொல்லி சங்கீதம் 22 நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை பற்றி சொல்லப்பட்ட அந்த எல்லா வார்த்தைகளும் நிறைவேறி முடிந்தது. வேத வாக்கியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருந்த எல்லா வேத வாக்கியங்களும் நிறைவேறி முடிந்தது என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா 24 அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, லூக்கா இல்லை, மத்தேயு 26 அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வந்திருக்கிறார்கள். அப்பொழுது சீமோன் பேதுருவின் கையிலே ஒரு பட்டயம் இருக்கிறது. அந்த பட்டயத்தை எடுத்து பிடிக்க வந்தவர்களில் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதரை வெட்டி போட்டார். வெட்டி போட்ட நேரத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. நான் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி நான் வேண்டிக் கொண்டால் கூட என்னை பற்றிய காரியங்கள் எப்படி நிறைவேறி முடியும் என்று கேட்டார். இயேசு கிறிஸ்து வாஞ்சித்தது அதுதான். அவரை பற்றிய காரியங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அவர் எல்லாவற்றையும் அந்த சிலுவையின் பாடுகளினூடாக நிறைவேற்றி முடித்தார். அந்த சிலுவையிலே அந்த எல்லா கஷ்டங்களையும் அவர் சகித்து முடித்த பொழுது, மனுக்குலத்திற்காக அவர் சம்பாதிக்க வேண்டிய அந்த மீட்பை அவர் சம்பாதித்து முடித்த பொழுது அவர் சொன்னார், நிறைவேற்றி எல்லாம் முடிந்தது என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்த காரியங்கள், நம்முடைய ரட்சிப்புக்கான காரியங்களை அவர் நிறைவேற்றி முடித்தார். நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கான காரியங்களை அவர் நிறைவேற்றி முடித்தார். அவரை பற்றி சொல்லப்பட்டிருந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி முடித்தார். கொலோசியர் 2 அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம், அவர் சிலுவையிலே நிறைவேற்றி முடித்த இன்னொரு காரியம் உண்டு. அவர் நமக்கு எதிராகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து முடித்தார். மனுக்குலம் அந்த ஏதேனிலே பாவம் செய்த பொழுது மனுக்குலம் கர்த்தருடைய சமூகத்திற்கு வர முடியாது என்று ஒரு கையெழுத்து நமக்கு விரோதமாக எழுதப்பட்டிருந்தது. அந்த கையெழுத்தை அவர் குலைத்து முடித்தாராம். அது மாத்திரமல்ல, சகலவித அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் உரிந்து கொண்டு அவைகளை சிலுவையிலே ஆணி அடித்து அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். சகல துரைத்தனங்கள், நம்மை அநியாயமாக ஆண்டு கொண்டிருக்கிற அந்தகார ஆவிகள், அதிகாரங்கள், ஆளுகை அதிகாரம் கையில் இருப்பதினால் அதை துஷ்பிரயோகம் செய்து ஆளுகிற அதிகாரங்கள், இது எல்லாவற்றையும், அந்த அநியாயமான அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் சிலுவையிலே ஆணி அடித்து அவர் நிறைவேற்றி முடிந்தார். இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு நான் சொல்வது அதுதான். கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து விட்டார். உங்கள் பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து முடித்து விட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை தான் அவர் மேல் இப்பொழுது இருக்கிறது. அவரோடு கூட இணைந்து நாமும், கர்த்தாவே, என்னுடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றிற்குமான தண்டனையை நீர் நிறைவேற்றி முடித்து விட்டீர். என்னை ரட்சிப்பதற்கான காரியங்களை நீர் நிறைவேற்றி முடித்து விட்டீர். அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கிற அந்த காரியத்திற்கான எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றி முடித்து விட்டீர். என்னை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நாமும் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும், ஏக்கத்தோடு பணிவோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த வார்த்தைகளை நீ நிறைவேற்றம்பா. இயேசுவின் நாமத்தினால் அந்த வார்த்தைகள் எவ்வளவு காலம் போயிருந்தாலும், நிறைவேறக்கூடாதபடி சூழ்நிலைகள் மாறி இருந்தாலும், இயேசுவின் நாமத்தினால அவைகள் ஆமென் என்று நிறைவேறுவதாக. விசேஷமாய் கர்த்தாவே, ஆபிரகாமை போல குழந்தைகளுக்காக காத்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீர் அதிசயத்தை செய்ய நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வியாதிகள் சுகம் அடையட்டும் அப்பா. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீர் நிறைவேற்றி முடித்த அந்த மீட்பை, அந்த சுகத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை